வணக்கம் தமிழ் அமுது நண்பர்களே. இன்று நமது உரையாடலில் பெண்கள், அதாவது ஆற்றல் மிக்க பெண்களை உருவாக்குவது எப்படி, ஆங்கிலத்திலே விமென்ஸ் எம்பவர்மெண்ட் என்று சொல்கின்றார்கள். அதை ஆங்கிலத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது அல்லது தமிழில் சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதிகாரமிக்க பெண்கள் அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுது. நமக்கு அதிகாரமிக்க பெண்களை பற்றாலே ஒரு அச்சம் பொதுவாகவே இல்லையா? அதனால எல்லாரும் பயப்படாம ஆற்றல் மிக்க பெண்களை உருவாக்குவது தான் அந்த நோக்கம். அதை பற்றி தான் இன்று பேசவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் இணை பேராசிரியர் கௌதமி அவர்கள் தமிழகத்தில் இருந்து வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இவர் ஒரு காலத்திலே அகில இந்திய புகழ் ஒரு நடிகையாகவும் ஒரு கலைஞராகவும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்க்காம நினைக்காத அன்றைய இளைஞர்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் அழகும் அறிவும் ஆற்றலும் கலைநயமும் நிறைந்த ஒரு சிறந்த பெண்மணியாக தமிழகத்தில் இந்தியாவிலே உலா வந்து கொண்டிருந்தவர். இன்றைக்கும் எந்த வகையிலும் சளைத்தவர் அல்ல. அதே பெயரும் புகழும் அவருக்கு உண்டு. அண்மையில் நான் தமிழகத்துக்கு சென்ற போது அவர் போகுமிடமெல்லாம் அவரை சுற்றி வந்து குழுமி படம் எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொண்ட இளைஞர்கள் ஏராளம். அதிலிருந்தே தெரிகின்றது அவருடைய பெயரும் புகழும் இன்றும் நிலைத்திருக்கின்றது. இன்னும் நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் என்று அதற்கு அடுத்ததாக நமது நாடறிந்த தமிழ் புலவர் RTM புகழ், இன்னும் பல தமிழ் நிகழ்ச்சிகள், கண்ணதாசனை பற்றி மிக சிறப்பாக பேசக்கூடியவர், பக்தி இலக்கியங்களை பேசக்கூடியவர், சமுதாய சிக்கல்களை நிறைய அலசி ஆராய்ந்த ஒரு சட்ட நிபுணர், வக்கீலாக இப்பொழுது தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவரை அறியாதவர்கள் இந்த நாட்டிலே இருக்கலாம். யார் என்றால் தமிழ் தெரியாதவர்கள் அவரை தெரியாமல் இருக்கலாம். தமிழ் தெரிந்தவர்கள் என்றால் நிச்சயமாக அவரை தெரிந்திருக்கும். ஆக இந்த இருவரையும் இன்று இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அம்மா டாக்டர் அவர்களே, அதாவது இந்த ஆற்றல் மிக்க பெண்கள் எம்பவர்மெண்ட், விமென்ஸ் எம்பவர்மெண்ட் என்றால் என்ன? உங்களுடைய கருத்தில் நீங்க என்ன அதை பற்றி நினைக்கிறீர்கள்? எம்பவர்டு விமென், ஆற்றல் மிக்க பெண்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது எத்தனை பட்டம் வாங்குறாங்க, எத்தனை பரிசு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது இல்ல. அது எல்லாமே ஒரு பேரோமீட்டர் தான். ஆனா தன்னுடைய கால் மேல சொந்தமா நின்னு தன்னுடைய முடிவுகளை சொந்தமா எடுத்து அதனுடைய விளைவுகள் எந்த விதமான தயக்கமும் இல்லாம எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெண்ணு உண்மையிலே தனக்குள்ள ஒரு சுதந்திரம் பெற்ற பெண்ணு. So one who believes in herself, stands for herself, makes her decisions and handles the repercussions also. Very good. ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யார் இந்த ஆற்றல் மிக்க பெண்கள் அப்படின்னா என்ன கேட்கிறோம்? உண்மையிலே பெண்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தான். ஆனால் அதை அவர்கள் உணரச் செய்வதுதான் இந்த விஷயம். இயல்பாகவே அந்த ஆற்றல் என்பது வெளியே இருந்து வருகின்ற ஒன்றுகள் அல்ல, அது உள்ளே இருப்பதுதான். பெரும்பாலும் தம்முடைய ஆற்றல், தம்முடைய வலிமை, தன்னுடைய திறன் ஆகியவை ஏதோ சில காரணங்களால் ஒன்று அவர்கள் அறியாமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம். அதை உணரச் செய்தல் என்பதுதான். அறிவு, ஆற்றல், திறன் அனைத்துமே நம்முள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த திறன் இருக்கிறது. ஆனால் கல்வியின் காரணமாகவோ, சமூக சூழ்நிலையின் காரணமாகவோ, அறியாமையின் காரணமாகவோ ஏதோ ஒரு சின்ன திரைதான் அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதை விலக்கினால் தாங்கள் யார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், இவர்கள் குறிப்பிட்டது போல கல்வி அறிவே இல்லாத எத்தனையோ பெண்கள் தனித்து ஒரு குடும்பத்தை, பிள்ளைகளை
பெற்றெடுத்து வீட்டு வேலை செய்து ஏதோ ஒன்றை செய்து அந்த குடும்ப குழந்தைகளை வளர்த்து வார்த்தெடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல். இது இந்த சின்ன நிலையில சொல்றேன். அது மாதிரி அந்த ஆற்றல் என்பது அரசியல்ல கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல அமர்ந்திருக்கிறவங்க தொடக்கத்துல பிஜேபியில எத்தனையோ ஆண்டுகள் இருந்து விட்டு 25 ஆண்டுகள் இருந்து விட்டு இன்று அதிமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளராக இவர் இருக்கார். இன்னைக்கு இந்த பொறுப்பில கொள்கை பரப்பு செயலாளராக உங்களுக்கு முன்பு ஒரு அம்மையார் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தாங்க. அப்ப இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆக பெண்கள் ஒவ்வொரு துறையிலேயும் இன்று மிளிரத் தொடங்கி இருக்கிறார்கள். அரசியலுக்கு ஒரு காலத்துல அவங்க வரலாமான்னு இருந்த ஒரு காலம், இப்ப எல்லோரும் வரலாம். கலைத்துறைக்கு பெண்கள் வரலாமா முடியுமா என்ற ஒரு காலம் இருந்தது. பெண்கள் பாடக்கூடாது, பெண்கள் ஆடக்கூடாது என்ற காலம் எல்லாம் தாண்டி அதையும் உடைத்து வந்தார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு நிலைகளிலேயும் யாரோ ஒருவர் வந்து சாதித்து இது எங்களாலும் முடியும் நம்மாலும் முடியும் என்றல்ல, நமக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து ஊருக்கு உணர்த்துவது அது என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். நீங்க சரியாதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் நிறைய மக்கள் கிட்ட நெருங்கி பழகுவேனா, பெண்கள் பல இடங்கள்ல நான் பேசுவேன். கிராமமாக இருந்தாலும் ஒரு சிட்டியாக இருந்தாலும் நம்ம லெஸ் டெவலப்ட் ஏரியாஸ் எதுவா இருந்தாலும் லெஸ் எக்கனாமிக்கலி ப்ரிவிலேஜ் ஏரியாஸ் அந்த பல இடங்கள்ல நான் பேசுவேன். எல்லா இடத்துலயும் நான் ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொல்லும் போது அப்படியே வியந்து போய் பார்ப்பாங்க. என்னன்னா, நான் வந்து சாதனையாளர்னு நீங்க சொல்றீங்க, என்ன பார்த்து நீங்க அவ்வளோ வந்து ஒரு வியப்போடவும் ஒரு ஒரு என்ன சொல்றது, அங்கே ஒரு எங்கேயோ ஒரு உயரத்துல வச்சு நீங்க பாக்குறீங்க. ஆனா அப்படி இல்ல. இந்த உயரமான இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா என் கூட நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது புரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் கேட்பேன், இப்போ வந்து நீங்க நான் எதுவுமே பண்ணலையே, நான் வெறும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல எவ்வளவு ஒரு சின்ன வேலை பண்றேன், இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறேன், என்னால இது முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்படி வந்திருக்கீங்க, எங்க பிறந்தீங்க, நீங்க என்னென்ன எல்லாமே நீங்க எதிர்த்து போராடி நீங்க வந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி உங்க குழந்தைங்கள நீங்க காப்பாத்தி அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு போட்டு ஒரு ஆரோக்கியமான சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, எத்தனை பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வெளியில பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் கடந்து ஆன் அ டெய்லி லெவல் நீங்க காலைல கண்ணை திறக்கிறப்போ இத்தனை பிரச்சனைகள் அவ்வளவு பாரம் உங்க தலையில இருக்கும். இருந்தாலும் நீங்க சிரிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொட்டு வச்சு நீங்க புறப்படுறீங்க. அண்ட் யூ ஃபேஸ் த வேர்ல்ட் அண்ட் யூ வின். சோ அந்த சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ள இருக்கா அப்படின்னு கூட நீங்க கேக்குறதுல நியாயம் இல்ல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிரூபிச்சிருக்கீங்க. ஆனா இது சாதனை, இது வெற்றி, இது இது பலம், இது தைரியம் அப்படிங்கறது யாருமே உங்ககிட்ட எடுத்து சொல்லாதனால எங்கேயோ நீங்க பார்த்து படிக்கிறவங்க தான் சாதனையாளர்னு உங்களுக்கு தெரியுது. பட் அதை விட ஒரு பெரிய சாதனையாளர் நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்ணுக்குள்ள வருது பாருங்க. ஒரு ஒரு சில பேரோட கண்ணுல தண்ணீரும் பார்க்க முடியுது. யாருமே அந்த மாதிரி எடுத்து சொல்றது இல்ல. அம்மா யூஆர் வொர்த் இட் அப்படின்னு சொல்றவங்க நம்ம சுத்தி வேணும், எப்பவுமே வேணும். ஐ ட்ரை டு டூ தட் எவ்ரிவேர். ரைட். டாக்டர் சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. அதாவது பட்டம் பதவிகள் இதை பெற்றவர்கள் தான் எம்பவர்ட் உமன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வசதிகளை வைத்து அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு படிக்காத பெண், ஒரு ஆரம்ப பள்ளிக்கு கூட போகாத ஒரு பெண், தன் கணவனும் இல்லாத சூழ்நிலையில தனக்கு பிறந்த ஒரு 5 குழந்தைகளை படிக்க வைத்து ஒரு பட்டதாரி ஆக்கி பாக்குறாங்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட். அதுதான் வந்து ஒரு ஆக்கமும் ஊக்கமும் மற்றவர்களுக்கு தரக்கூடியது. அதாவது சகல வசதிகளும் இருப்பவர்கள் கூட இப்படிப்பட்டவர்களுடைய அந்த உள் சக்தி, அந்த ஆற்றல், அந்த எதிர்த்து போராடுகின்ற சக்தி இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்தவர்கள், நமக்கு உணர்றோம். ஆனா பல பேர் 90 விழுக்காடு இதை உணர்வது கிடையாது. இவர்களை தட்டி எழுப்புவது எப்படி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். எதனால இல்லன்னா அவங்கள சுத்தி இருக்கிற மெசேஜிங் அப்படி இருக்கு. நீங்க வந்து ஒரு
ஒரு பொருள் விக்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ம், எல்லாமே வந்து எட்டாவது தூரத்துல இருக்கும். ம். அப்படி வச்சாதான் ஒரு ஆஸ்பிரேஷன் குவாலிட்டி வரும். அது வாங்க வைக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இப்ப வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா. யாரோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போறது பார்க்கும்போது அவங்களால முடியும், நமக்கு எப்படிப்பா? ம், உன்னால முடியாது, இது எனக்கு தான், இது நான் தான் இதுக்கு லாயக்கு, இது எனக்கு இது மட்டும்தான் தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு சப்கான்சியஸ் மெசேஜிங் போயிட்டு இருக்கு. அது கேன் பி லிவிங் ஸ்டைலா இருக்கலாம், யோசிக்கிற விதமா இருக்கலாம், ம். ஒரு கல்வி ஆசையா இருக்கலாம். ம். வீடு வந்து நமக்கு இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவங்க வளர்த்தி சுத்தி இருக்கிற சமுதாயம் வந்து அது உன்னுடைய அங்கே இரு அப்படின்னு சொல்லி சப்கான்சியஸா எல்லாமே அவங்களை சுத்தி அப்படியே ஆமா, அடங்கி அப்படியே அதுக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. சோ அந்த மெசேஜிங் சுத்தி வரணும். ம். சோ நான் எல்லா மேடையிலயும் பேசுறது வந்து நீங்களும் நானும் ஒண்ணுதான். ஆமா. ஏன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ரைட். ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு ஒரு பார்ட்னருக்கு, ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்மணிக்கு எல்லா அனுபவங்களும் சேம் தான். ம், அது எங்க நடக்குது, ம். சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும், இல்ல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்களை குடும்பப்படுத்துறவங்க எந்த உயரத்துல இருக்காங்க, இதுதான் வித்தியாசம் வரும் தவிர ம். தி உமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யூனிவர்சல். ஆமா. அது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த விஷயத்த ஒரு மேடையில சொல்லும் போது ஐ குட் சி ரொம்ப ஸ்கெப்டிக்கலா இருந்தாங்க. என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம், வாட் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு இது. ம், ஐ ஸ்பாட் தீஸ் பீப்புள் இன் தி கிரவுட். ம். கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் சில விஷயங்களை எடுத்து சொல்லும் போது ம். யூ கேன் see அந்த கண்ணுல ஒரு ஒரு ரியலைசேஷன் வரும். ஆமா இல்ல, கரெக்டா தான் சொல்றாங்க, நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்ல, ம். கடந்து வந்துட்டேன்னா என்னால கூட எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும் இல்லையா ம். அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த உணரணும், அவங்க உணர வைக்கணும். நம்ம நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் என் கால்ல நின்னு தனியா என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் போராடி அமைச்சிருக்கேன். இது வரைக்கும் ம். யாருமே எதுவுமே எனக்கு எடுத்து கொடுக்கல இன் மை என்டையர் லைஃப். என் பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி எங்க அம்மா வந்து ஒரு பில்லர், ஒரு இமயமலை மாதிரி என் கூட நின்னாங்க தவிர மத்தபடி இன்னைக்கு நான் யாரா இருக்கேனோ, எப்படி இருக்கேனோ, என்னென்ன செஞ்சிருக்கேன் எல்லாமே அது என்னுடைய ஓன் திஸ் திங். ம். சோ இது நான் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஆமா. they realize the reality of it. ம். இல்ல வெளில பாக்கும்போது ஓ ஷீஸ் a ஸ்டார், ஓ யூ நோ செலிபிரிட்டி, ஓ லக்ஸரி, ஓ கிளாமர், அதெல்லாம் இல்ல. கிடையாது. லைஃப் ஹர்ட்ஸ் in the same way for everybody. ஆமா. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு அயராத உழைப்பு இருக்கு. எனக்கு அது இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது. இல்லையா? ரெண்டாவது, நமக்கு நெருக்கமானவர்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்க வேணும் இல்லையா? சாரி இருக்க வேணும் தான். அது என்ன இல்லாம போகலாம். நிறைய தடவை இருக்கிறது இல்ல, ம். இருக்கிறது இல்ல. ஃபேக்ட் அதுதான். ஏன்னா எல்லா பெண்களும் போராடுறாங்க. ம். இது நான் உறுதியா சொல்வேன். எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்கன்னா இருக்காங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. ம். வெளியில பாக்குறதுக்கு நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க, ம். புருஷன் இருக்காரு, குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, வேலை. ம். கண்டிப்பா பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்கு. உங்கள் இளம் வயதுல டாக்டர் பாண்டித்துரை, அவங்க இளமைக்கு போய் கொஞ்சம் பின்னால போவோம். அதாவது அவங்களுக்கும் இது போல சிக்கல்கள்லாம் ஆரம்ப காலங்கள்ல இருந்திருக்கும். அந்த நேரத்தில் என்ன மாதிரி இருக்குங்க சிக்கல்னா அதாவது வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும். நான் கொஞ்சம் வித்தியாசமான பிறவிங்க. ஆ. அதாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை அப்படிங்கறது இருந்தது. அந்த காலத்துல படிக்கிற காலத்துல எனக்கு MBA பண்ணணும் இருந்தது. ஆ. எனக்கு பிசினஸ் அப்படிங்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விட ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேசினேஷன் அதுல இருக்கு. ஜஸ்ட் வெறும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷன் அது இல்ல, ம். ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு கனெக்ஷன் இருந்தது எனக்கு. அது இன்னும் இருக்கு. இருக்கு. சோ எனக்கு MBA படிக்கணும், IIMல படிக்கணும், ஒரு பர்டிகுலர் பிரான்ச்குள்ள போகணும், ஆ. அதுதான் எனக்கு கொள்கையா இருந்தது. ம். சரி, அந்த காலத்துல இந்த BBA இதெல்லாம் இல்ல. ம். சோ ஒரு அண்டர்கிராட் டிகிரி பண்ணிட்டு தான் MBAக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்டர்கிராட் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ணுவாங்க. நானும் விளையாட்டுத்தனமா எழுதினேன். எனக்கு ரேங்க் வந்து சீட் கிடைச்சிச்சு. ம். That was a good student. Good. So
படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அத கேட்டாங்க. ஆனா போப்பா எனக்கு சினிமா பத்தி ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஆசை இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து திரும்ப திரும்ப ஃபேமிலி ப்ரெஷர் போட்டு அப்பா கிட்ட பேசி இது பண்ணி அது பண்ணி சரி ஓகே பரவாயில்ல பண்ணலாம், காலேஜ் கட் பண்ணலாம் 2 வாரம்ட்டு போனேன். சிம்பிளா அதுலதான் ஆரம்பிச்சது. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயோ எனக்கு பிரெயின்ல ஒரு குக்கி போட்ட மாதிரி அப்படியே மாட்டிக்கிச்சு. ஏன்னா இட் வாஸ் நாட் அபவுட் த நேம் ஆர் த ஃபேம் ஆர் த செலிபிரிட்டி. ஏன்னா நான் அது வரைக்கும் எந்த ஒரு நடிகரையும் ஒரு ஸ்டாரை பார்த்து நான் வியந்து போய் ஆஹா அப்படின்னு இருந்தது இல்ல. வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் பார்ப்பேன், அவ்வளவுதான். ஸோ இட் வாஸ் நெவர் த கிளாமர் ஸ்ட்ரக் ஆட்டிடியூட். எனக்கு எங்க அந்த கொக்கி எங்க பட்டதுன்னா எங்க விழுந்துச்சுன்னா, அந்த இது ஒரு புது களம், இது ஒரு புது உலகம், இந்த டெக்னாலஜி, த வே இட் ஒர்க்ஸ், ஸ்கிரிப்ட்னா என்ன, ஒரு 150 பேர் டெய்லி ஒரு செட்டுக்குள்ள வராங்க, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர் மேக்ஸ் ஒன் ஃபில்ம், ஒன் அவுட்புட். இது வந்து இட்ஸ் இட்டர்னலி ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்டடி, ஃபைனான்ஸுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டடி, கிரியேட்டிவிட்டிக்கு பர்ஃபெக்ட் ஸ்டடி. ஸோ என்னுடைய அந்த அத்தனை இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்னுடைய அந்த அந்த அத்தனை ஐ கெஸ் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் பொட்டென்ஷியலுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது. கியூரியாசிட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட் தான். நான் ஐம் a very driven person. ரைட். 1987ல உங்களோட முதல் படம் செஞ்சீங்களா? 87, யா. குருசிஷ்ணன் 88ல வந்தது. 87ல ஒரு தெலுங்கு படம் பண்ணேன். ஆனா குருசிஷ்ணன் படத்தோட தான் நான் ஆக்சுவலி இன்ஜினியரிங் அந்த பாதையை விட்டுட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சரி பார்க்கலாம் வேத ஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு அதோட தான் எடுத்தேன். ஸோ இந்த பெண்கள் என்று சொல்லும் பொழுதுமா சில பேருக்கு ஐயா பாண்டிதுரை சொன்னது போல உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஒளி விளக்கு இருக்கும். அதை ஏற்றணும். நம்ம அதை ஏற்றிட்டோம்னா அது டக்குன்னு ஒளி வீச ஆரம்பிக்கும். ஆமா. இப்போ உங்களுக்கு வந்து அந்த விளக்கு ஏற்கனவே உள்ளுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் நீங்க அந்த துறைகள் தொட்ட இடம்லாம் துளங்கி இருக்கின்றது. அந்த ஆற்றல் இருக்கு. அங்க போனதோட உங்களுக்கு கிளிக் ஆகி அதில் நீங்க ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இட் கம்ஸ். ஒரு விஷயம் ரத்துஸ்ரீ இந்த வேலையில கேட்கணும். ஏன்னா ஒரு கலைத்துறை ஒரு பக்கம் இருக்கு. வரலாறு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இது வெள்ளக்கார நாட்டிலே வாக்களிக்கிற உரிமை இல்லாத ஒரு காலம் இருந்தது. பெண்கள் ஓட்டு போட முடியாது, அதான் போராடி பெற்றாங்க. பெண்களுக்கு சம்பளம் இருக்குல்ல, ஊதியம் பெண்ணால குறைவு அப்படிங்கிற ஒரு காலம், அதையும் போராடி பெற்றார்கள். இப்படி எல்லாமே போராட்டமா இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அது மேலை நாடுகள்ல ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆசிய நாடுகள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க பல்வேறு வகையான சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்று, அவர்கள் பெண்ணாக இருப்பதனால பெரும்பாலும் அவங்க நோக்கி வரக்கூடிய அம்பு எங்கிருந்து வரும்னு பாத்தீங்களா, அந்த பெண்ணியம் சார்ந்த விஷயங்களுக்கே வரும், பல மாதிரி வரும். அது நீங்கள் இப்ப அரசியலுக்கு வரீங்கன்னு வைங்க, நிச்சயமா பல்வேறு வகையான அது ஒரு 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 ரோஜா சாலை அல்ல, அது ஒரு முள்படுக்கை தான். கண்டிப்பா அதை கடந்து போகும்போது எல்லாராலையும் அதை தாங்க இயலாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இன்றைக்கு ஒருவரை பற்றி என்ன, அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் அவர்களை பற்றி உருவக்கேலி, அவங்களுடைய பின்னணி, இல்லாதது பொல்லாதது எல்லாம் அன்றாடம் பார்க்கும்போது இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பலர் தள்ளப்படலாம். இது தமிழக வரலாற்றையே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பல பேரை நீங்க சொல்லலாம், நான் பெயர் குறிப்பிட விரும்பல. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு பெண் அரசியல்ல நிற்க முடிகிறது. நீங்க இப்ப ஒரு கட்சி இன்னொரு கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க. இன்னொரு 10 மாதத்துல அந்த பக்கம் தேர்தல் கூட வந்தாலும் வரும் ஜெயிப்போம். சரி, அது ஒரு சூழல் இல்ல. இந்த மாதிரி ஒரு அரசியல்ல எந்த நாடுகளில் இருந்தாலும் பெண்கள் போகும்போது அவங்க பல பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. நீங்க எப்படி எதிர்நோக்குறீங்களே, எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க பணியை நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட பிறகு என்னன்னா இப்போ நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஏன்னா நிறைய விதங்கள்ல நிறைய ஆட்கள் விதவிதமா தாக்குவாங்க. அதாவது அரசியலுக்கு வந்த பெண்கள் மட்டும் இல்லாம எல்லா துறை அரசியலும் சினிமா இது எல்லாமே ஹை ப்ரொஃபைலா இருக்கிறதுனால ஒரு ஸ்பாட்லைட் அதுல படுது. பட் ஆக்சுவலி பெண்கள் அவங்களுடைய
அதாவது சமுதாயத்தால அந்த போடப்பட்ட அந்த கோடை தாண்டி வரணும்னு ஆசைப்படுற எல்லா பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அரசியல் இந்த ஒரு பப்ளிக் ஃபீல்ட் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு இது ரெண்டுத்துக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யார் அப்படிங்கறது நீங்க நல்லா உணரணும். ஆகாயத்துல இருக்கிற சூரியன் சந்திரனை பார்த்து அதுக்கு பக்கத்துல நான் இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆசை எங்கேயோ இருக்கும், இன்டெர்மினேட்டா இருக்கணும், சாதிச்சிடணும், பண்ணிடணும். அது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அமைச்சு கொடுக்காது. தெளிவான பாதை ஒரு தடவை நீங்க உங்களுக்குள்ள உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ என்னுடைய அப்ரோச், என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் சாதிக்கணும், அதுக்கு நான் என்ன ப்ரொடக்டிவா என்ன பண்ணணும், ஐ ஜஸ்ட் டூ தட். இப்போ 4 பேர் 4 விதமா சொல்றதை விட 1000 பேர் கோடி கணக்கான ஆளுங்க கோடி கணக்கான விதத்துல அவங்க பேசுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வை வெவ்வேறு கோணத்துல இருந்து பார்க்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னா ஒரு ஜென்மம் போதாது நமக்கு. அண்ட் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவங்களுடைய கருத்து சொல்றாங்க, ஓகே, அது கொஞ்சம் நாகரீகம் இல்லாத வார்த்தைகள் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க, வாட் எவர், ஒருத்தர் ஒரு மாதிரி. வை டு யூ டேக் தட் பர்சனலின்னு சொல்றேன். போற போக்குல ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு இந்த குப்பையை ரோட்ல போட்டுட்டு வண்டி போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ போட்டு அந்த குப்பையை பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா அந்த ஆற்றல், அந்த வலிமையை பெற்றுக்கொள்வது, ஏனென்றால் அதற்கு ஒரு திறன், ஒரு வலிமை, ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சி, வாழ்க்கையை பார்க்கின்ற விதம் ஒன்று இருக்கிறது. அதுதான், அதை அவர்கள் பெறுவதற்கு அவங்க என்ன செய்யலாம்? அது இயல்பா வராது. இல்ல, அதற்கு ஒரு அனுபவம் இல்ல. ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா எனக்கு அதாவது நினைவு சொல்லிட்டீங்க, நீங்க ஒரு வித்தியாசமான பிறவி என்ன. இல்ல, அதுக்கு காரணம் கூட என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா நம்மளுடைய வளர்ப்பு ரொம்ப முக்கியம் இதுல. இப்போ என்னோட பேரண்ட்ஸ் எப்படி எங்களை எங்க அண்ணனையும் என்ன எப்படி வளர்த்தாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஜெண்டரோடைய ஒரு இஷ்யூவே இல்ல. சோ நீ ஒரு பொண்ணு, அண்ணன் ஒரு பையன், நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடந்துக்கணும், இதுக்குதான் நீ ஆசைப்படணும், இப்படிதான் உன்னோட லைஃப் ஸ்டைல இருக்கணும் அப்படிங்கறது ஒரு நாள் கூட அந்த ஒரு ஒரு லேசான ஒரு டச் கூட எங்க வீட்டுக்குள்ள வந்தது இல்ல. சோ டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா, என்னுடைய மகள் இப்போ she's 25, very well read, one of the best read and best informed minds that I know. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசுல இருந்து ரொம்ப சின்ன வயசுல படிக்கிறதுல விட்டுட்டேன், டு இன்ட்ரோடியூஸ் டு புக்ஸ் அட் வெரி ஏர்லி ஏஜ். சோ அந்த டைம்ல ஃபெமினிசம் பத்தி பேசுவாங்க என்கிட்ட. அம்மா, திஸ் இஸ் நாட் ரைட், we have to do this, women should be அப்படின்னு பேசும்போது, வாட் இஸ் ஃபெமினிசம், வாட் இஸ் ஆல் தி ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன், அது வேற விஷயம். பட் தென் அதோட எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, திடீர்னு எனக்கு ஒரு லைட் ஆன் பண்ண மாதிரி, ஆமா, வாட் இஸ் ஃபெமினிசம், அதுக்கு தேவை என்ன அப்படிங்கறது அப்போ நான் என்ன கேட்க ஆரம்பிச்சேன். Then I realized how blessed I am because I don't even know the concept of a need for feminism. நானா இருக்கேன், என்னோட ஜெண்டர் என்னோட ஐடென்டிட்டிக்கு சம்பந்தமே இல்ல. I am an individual. எனக்கான ஆசைகள், எனக்கான strengths, weaknesses, opportunities எல்லாமே எனக்கானது. That has nothing to do with Gautami as a woman, Gautami as a girl, nothing. சோ இதேதான் அதுக்கு காரணம் சொல்லிருக்கீங்க. காரணம் நீங்க பிறந்து வந்த சூழல், அந்த பெண்கள் இதை செய்யணும், பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கு அடக்குமுறையில நீங்க வளரல. இல்லவே இல்லை. அது உங்களுக்கு ஓரளவுக்கு துணை புரிந்திருக்கு. அது ஒரு எனக்கு தெரியாமலேயே ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கிடுச்சு. ஆனா என்னன்னு 7 வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்ல வளர்ந்தேன். சோ 7 years of ஏஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் முடியற வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தேன். வீட்டுல பேரண்ட்ஸோட நடுவுல ஐ திங்க் ஹார்ட்லி 2.5 years மட்டும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சேன். சோ மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஹேவ் பீன் ஆன் மை ஓன். அதாவது ரொம்ப
நான் ஒரு அப்பாவே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பிகாஸ் ஐ வாஸ் ஃபைன், ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை பேரண்ட்ஸ். பட் ஸ்டில் நான் தனியாக தான் இருந்தேன் அந்த அந்த காலகட்டத்துல. சோ இப்போ இந்த திங்கிங், இந்த ஸ்ட்ரென்த், இந்த இண்டிபெண்டன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா, நமக்குள்ளேயே அந்த யோசிக்கிற அந்த தன்மை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். As fortunate, maybe it's my personality, but நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. So I try to open up their eyes to the fact that என்ன பார்த்து நீங்க எதை ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. பட் only thing நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, பெண்களுக்கு எப்படி அந்த ஒரு அந்த திறமை வந்து வெளில கொண்டு வரணும் அப்படிங்கறது நீங்க கேட்டீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பல தடவை நான் அதை பார்த்திருக்கேன். என் கூட எங்க வீட்டுல வந்து என்னுடைய பர்சனல் பல வருஷமா என் கூட இருந்தவங்க, என்னுடைய ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், மத்தவங்க எல்லாரையும் என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கேன் அப்படிங்கறது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க கஷ்டத்தை வெளியில சொல்லிக்கிற பழக்கம் இல்லை. சோ வெரி சிம்பிளுங்க. தாங்க முடியாத பாரத்தை கீழே இறக்கியும் வச்சு கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு லக்ஸரி அவங்களுக்கு இல்ல. 24 மணி நேரம் குழந்தைங்களுடைய கவலை, வீட்டுக்காரருடைய ஹெல்த், வருமானம் பத்தல, பக்கத்து வீட்டுல கடன் வாங்கியிருக்கேன், எப்படி திருப்பி கொடுக்கறது, நகை வச்சிருக்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப இருக்கும்போது யூ டேக் them க்ளோஸ். அழுவும் போது கிட்ட எடுத்துக்கங்க, ஹக் பண்ணுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு உங்க தோலை கொடுங்க. இட் மேக்ஸ் சச் a டிஃபரன்ஸ். அடுத்த நிமிஷம் கண்ணை தொடச்சிட்டு வரும்போது கண்ணுல ஒரு புத்துணர்ச்சி பார்க்க முடியும். கண்டிப்பா. அதாவது நீங்க இந்த லைஃப் ஆஃப்டர் ஃபவுண்டேஷன் ஒன்னு வச்சிருக்கீங்களே, லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன், அது எதுவும் இந்த உமன் எம்பவர்மெண்டோட கனெக்டடா இருக்கா? இல்லைங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு புற்றுநோய் வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபுல் கியூரோட நான் ஆன் தி அதர் சைடு வெற்றிகரமா நிக்கும் போது என்னுடைய அனுபவத்தை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். அது முதல்ல என்னோட கேன்சர் பத்தி அந்த கேன்சர் வார்த்தை சொல்லி என்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஹெல்த், இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு கேட்பாங்க. சோ ஐ யூஸ் டு மேக் them say கேன்சர் வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சோ அதோட ஆரம்பிச்சது. சோ நான் இன்டர்வியூல பேச ஆரம்பிச்சா பிறகு எல்லாரும் அதை பார்த்து படிச்சு தைரியமா பேசுறீங்களே, அது எனக்கு புரியல. இதுல தைரியமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாழ்க்கை அனுபவம், போராட வேண்டியதா இருந்து போராடின வெளில வந்தேன். And I want to tell other people, if I can do it, you can do it. அதுல ஆரம்பிச்சதுதான் லைஃப் அகெயின் ஃபவுண்டேஷன். மறுவாழ்வு அப்படிங்கறது எப்படி நம்ம கடந்து வந்த அந்த ட்ராமா எப்படி புரிஞ்சுக்கணும், how do you assimilate it, how do you learn from it, அதுல இருந்து இன்னும் ஒரு பலம் புரிந்த ஒரு நடைய வந்து முன் வச்சு எப்படி போறது. சோ கேன்சரோட ஆரம்பிச்சு ஐ ரியலைஸ் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு சேவ் சம்ஒன் ஃப்ரம் கேன்சர் அண்ட் லூஸ் them to heart attack. சோ ஹெல்த், ஓவரால் ஹெல்த் பத்தி யோசிச்சு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மோஸ்ட்லி NCDs, நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அதுல இருந்து another thing that I realized, என்னோட டிராவல்ஸ்ல எஜுகேஷன் இஸ் வெரி லேக்கிங். வெரி லேக்கிங். அதாவது நிறைய டிகிரிஸ் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க, ஆனா வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நமக்கு கத்து கொடுக்கற இந்த கல்வி பேர்ல என்னென்ன சொல்லி கொடுக்கறாங்களோ அதால உங்களுக்கு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்குள்ள இறக்குறாங்க தவிர யோசிக்கிற தன்மைய வளர்க்கல, யோசிக்கிற விதம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. லைக் ஐ ஆல்வேஸ் யூஸ் டெல் மை டாட்டர், ஒரு 6 packs வரதுக்கோ பைசெப்ஸ் பில்டப் பண்றதுக்கோ நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் மசில் இன் யுவர் பாடி இஸ் யுவர் பிரெயின். ரைட். சோ அந்த பிரெயினை கூட நீங்க வளர்த்துக்கணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும்னா யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் இட் by conscious thought, by challenging yourself, by learning new things, inquiring mindset வந்து நம்ம குழந்தைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. So start a lot of research into education. Hopefully I'll be able to do something. That's very good. I mean, இது ரொம்ப ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்ப நீங்க சொன்னது போல உங்களுக்கு நிறைய அந்த உள்ளுக்குள்ளேயே உருவான ஆற்றல் உண்டு. இப்ப இந்த ஆற்றல் குறைந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு
எதன் வழி அவங்களுக்கு இந்த ஆற்றலை நம்ம உருவாக்க சிறு குழந்தையில இருந்த கல்வியின் மூலமா அல்லது பெற்றோர்களின் மூலமா அல்லது சமயத்தின் மூலமா இதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஈவன் சட்டங்கள். அமெரிக்கால கூட ஐயா சொன்னது போல 1840களில் அமெரிக்கன் லேடி ஒருத்தவங்க "Am I not a woman" அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அடிமையா இருந்தவங்க தன் மகனையும் அடிமையா வச்சிருக்காங்க ஸ்லேவா. அந்த ஸ்பீச்சை கேட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கருப்பின பெண்ணை அவங்களோட அரண்மனைக்கு அழைத்து, அப்போ உள்ள அரண்மனைனா ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த விமன் எம்பவர்மென்ட் அண்ட் ஆல் தட். ஆனா அதுக்கு முன்னாலே நமது பாரதியார், ஔவையார், ஆத்திச்சூடி இவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க இல்லையா? அது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். அவங்க சொன்னது பாரதியார் தொட்டதுனால இப்ப தமிழ் இலக்கியங்கள்லாம் பாருங்க, ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, படிக்கிறது வெறும் ஒரு தகவலை மண்டையில ஏத்திக்கிறதுக்கு இல்ல. ஆமா, அதுல படித்தாங்களாங்கிறது தான் கேள்வி. ஆமா, அத படித்தமானு வேலு நாச்சியார் ஆமா, தமிழ் மண்ணில பெரிய வீராங்கனை. சிலப்பதிகாரத்தை எடுங்க, ஒரு பெண் நீதி கேட்டு மன்னனையே எதிர்த்து போராடும் ஆற்றல் இருக்குன்னு அந்த கதையெல்லாம் பார்க்க வேணாம். அந்த பெண்களால் அது இயலுங்கிற ஒரு வேலு நாச்சியார், ஒரு கண்ணகியாக இருக்கட்டும், பக்தி இலக்கியத்தை எடுத்துட்டு போங்க. 63 நாயன்மார்கள்ல பெண் நாயன்மார்கள் உண்டு. அப்ப ஒரு முக்தி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு என்பதை சொல்லியிருக்காங்க. அதை விடங்க, ஆணும் பெண்ணுக்கும் சமம் அல்லது சமநீதி என்பதை அர்த்தநாரீஸ்வரர்னு ஆண்டவரே நாம் ஆணுமாய் பெண்ணுமாய் பார்த்த ஒரு இனம். ஆனா இந்த இலக்கியமும் சரி, சமயமும் சரி, பண்பாடும் சரி, அந்த காலத்துல பெண்களை ஒதுக்கி வைக்கவோ ஓரங்கட்டவோ அல்லது ஆண்கள் உயர்த்தி சமமாகவே பார்த்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்துல ஒரு இருண்ட காலம், நம்ம காரணங்களுக்கு போக வேணாம், ஏதோ ஒன்று தூசு படிந்து அது வரலாறு சொல்லுது, அங்க உள்ள போகாம. ஆக இந்த இலக்கியமாக இருக்கட்டும், இதை படிக்கும் போது அதை ஒரு வாழ்வியலுக்காக படிக்கிறோம், இதனால் நாங்க பாடம் படிக்கிறோம்னு சொன்னா அந்த உணர்வுகள் வந்திருக்கும். அங்கு ஏதோ சில தவறு. அதை தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியோடைய பாட்டுல மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு பாடினார். ஆக இப்படிப்பட்ட பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்களுக்காக பாடினார். புரட்சிக்கவி பாரதிதாசனும் பாடினார். பின்பு அத்தனை பேரும் திருவிக்கா உட்பட எல்லோரும் பாடினாங்க, குரல் கொடுத்தாங்க. ஆக நாம் படிப்பது மனப்பாடம் பண்றதுக்கோ பரீட்சைக்கோ இலக்கிய அறிவுக்கோ இல்லாம வாழ்வியலுக்கு படிக்க தொடங்கினால் சிக்கல்ல பாதி தீர்வுன்னு நினைக்கிறேன். அதான் பாண்டிதுரை, அதாவது இப்படி பரவியும் விரவியும் இருக்கின்ற பெண்கள் சிறப்பு இலக்கியத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து ஒரு ஆரமாக தொகுத்து இதையெல்லாம் கல்வியாகவே கொடுக்க வேண்டும். அதாவது பதிகாரத்தை படிச்சு அதுல உள்ள பெண்களை தேடி பார்க்கறது ரொம்ப நேரம். அதுல உள்ளவங்களோட ஸ்பெசிபிக் கேரக்டர் இவங்கெல்லாம் எப்படி இவங்களை படிச்சா, இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணா அந்த ஆற்றல் இயற்கையாவே அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த ஒரு முயற்சி யாராவது ஒரு ஆள் எடுக்கணும். தற்காலத்துல உள்ள வெற்றி பெற்ற பெண்கள், அதாவது இயற்கையா வந்தாங்களோ போராடி வந்தாங்களோ எப்படியோ வந்திருக்காங்க, பட் we see them as an icon for the women. ஆகையினால இவங்க இதெல்லாம் முடிக்கிறதுல 2 விஷயம் நான் பேசுறேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பெண்களை பத்தின இந்த விஷயங்கள், இந்த உண்மைகள், இந்த வரலாறை நம்ம கொண்டு வரணும். ஐயா, நீங்க ஆரம்பிக்கணும், உங்க கூட என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். மிக்க நன்றி. இது நீங்க வேலை ஆரம்பிச்சிருங்க, அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய நன்றி. உணர்வோட சொன்னீங்களா? கண்டிப்பா அதை நான் பண்ணேன். அப்புறம் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு டைம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சீங்க இல்லைங்களா, ஒரு பெண்ணுக்கு எப்படி உணர வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுவும் நான் பல மேடையில சொல்லியிருக்கேன், முதல்ல நீ ஒரு பெண் அப்படிங்கறத சொல்லி கொடுக்காதீங்க. நீ ஒரு மனுஷி. பெண் அப்படிங்கறது உங்க அடையாளத்துல ஒரு பாகம், அவ்வளவுதான். நீ ஒரு தனி பிரிவு, நீ ஒரு தனி மனுஷி, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அது என்னவா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா உன்னுடைய திறமைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஆசைகள், அதன்படி நீ உருவாக்கிக்கோ. உனக்கு அத்தனை உரிமைகள் இருக்கு அப்படிங்கறது நம்ம உணர வச்சா எந்த பெண்ணுமே தலை குனிஞ்சு வாழ தேவையே இருக்காது.
அண்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட், பாய் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு வந்து பிறந்ததுல இருந்து நம்மளே கொண்டு வர்றோம். ஆமா. So education for girl child, okay, yes, girls need an extra boost, ஏன்னா அவ்வளவு pressure அவங்க மேல போட்டிருக்கு. சரி. இருந்தாலும் at the end of the day all children, all students அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்ம் மெசேஜிங் நம்ம இப்போல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். நீ ஒரு பொன் குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சப்போர்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி டீச்சிங் them. உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனாலதான் நீ வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தரம் குறைந்தவளா இருக்கிறதுனால உனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா உதவி தேவைப்படுது அப்படிங்கிற சப்கான்சியஸ் மெசேஜிங் கொடுக்குறோம். அது உண்மை இல்ல, அது தவறு கூட. உண்மை. அதுதான் அருமையான கருத்து சொன்னாங்க. அதாவது குழந்தையா இருக்கும் பொழுது இருந்தே நீ பெண்ணா இருப்பதனால் யாருக்கும் குறைந்தவள் அல்ல, அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. ஆமா, அந்த தாட்ஸே அங்க இருக்கக்கூடாது. உடலுக்கு பின்னே இருப்பது ஒரு ஆன்மா. ஆமா. உயிருக்கு ஆண்பால் பெண்பால் பேதம் இல்லை. உயிர் என்பது உயிர். ஆமா. 2 உயிருக்கும் வலிக்கும். ஆமா. 2 உயிருக்கும் அறிவு. ஆமா. இதையெல்லாம் சொல்லி வளர்த்தம் என்றால் நிச்சயமா நம்மளும், ஏன்னா இதுவும் வந்து ஒரு 2 நூற்றாண்டு காலமா இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், எம்பவர்னு. ஆனா மக்களும் எம்பவர் பண்ணிக்கிட்டு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ராணுவ அதிகாரிகள் இருக்காங்க, காவல்துறையில பெண்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவியில எங்க துறைக்கு பேச மாட்டாரு, அங்க இருக்காங்க எல்லாம். அது இப்படி எல்லா துறையிலையும் வர வேண்டும். சோ இந்த நம்மளுடைய இந்த கலந்துரையாடல், இதில் உள்ள கருத்துக்கள் போய் இளைஞர்களை சேர வேண்டும். சேர்ந்தால் இது வந்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை விதை தான், அத நம்ம போடுறோம். இல்ல சார், இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. ஏன்னா குடும்பமாக இருந்தாலும் அந்த கிராமமாக இருந்தாலும் மொத்த நாடை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்கே உள்ள பெண்கள் நல்ல ஸ்ட்ராங்கா பலமா நல்ல விழிப்புணர்வோட இருந்து அவங்க சாதனையாளர்களாக இருந்தா அந்த இடம் மொத்த இடமும் நல்லா இருக்கும். சரி, ரைட், உண்மைதான். சோ நம்மளுடைய சுயநலத்துக்காக let us empower our women. ரைட். அன்புள்ள தமிழமுது நண்பர்களே, தமிழோடு உரையாடினோம். மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசினோம். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். மக்களும் அதை ஏற்று சிந்தித்து அதற்கான கருத்துக்களை நமக்கு தெரிவித்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பா. நீங்கள் இவ்வளவு நேரமும் உங்களுடைய சக்தியையும் எங்களுக்காக வழங்கி இங்க வந்து இந்த கலந்துரையாடல் கடந்து இந்த பலன் அறவாரியம், கோ சாரங்கபாணி கல்வி அறவாரியம், இவங்க 2 பேரும் தான் இந்த தமிழ் அமுது என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கோம். இந்த 2 சிறப்பான மனிதர்களையும் சந்தித்ததில் நாம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.